ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்தல் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தேர்தலாக இருக்குது. ஆமாம், இந்த தேர்தல் எனக்கு ஸ்பெஷல் தேர்தல் தான். அது என்ன ஏன் காரணன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து இப்போ இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கும் இல்லாமல் இந்த தேர்தலுக்கு அதிகம் இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது காரணம் ஒரு இளைஞர் தான். அந்த இளைஞருக்கான காரணம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்குது இந்த தேர்தல் வந்து இன்னும் கூடுதலாக? அந்த இளைஞர் என்னுடைய மகன்றதுனால எனக்கு சந்தோஷம். அவரும் போட்டியிடுறாரு. தொடர்ந்து இந்த போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அரசியலை தாண்டி எந்த அளவுக்கு இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி? இல்லை, இது எல்லாரும் சொல்கிறது தானே, யார் வேணாலும் வந்து ஜனநாயக உரிமை, யார் வேணாலும் போட்டியிடலாம், வரலாம். ட்ரெஸ் கோடு போட்டு வந்திருக்கீங்க, அதே மாதிரியே சார் யூஸ்வலாக இப்போ போட்டுட்டு வர மாதிரியே. அதாவது இளைஞர்கள் வந்து அதே மாதிரியான, அதாவது அவர் எனக்கு பிள்ளை, ஆனால் இப்போது எனக்கு அவர் தலைவர், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான், வேற என்ன. நிறைய இளைஞர்கள் வந்து அவரை மாதிரியான உடைகள் உடுத்திட்டு வராங்க. நிறைய பேர் வாக்களிக்காமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு அவேர்னஸாக சொல்கிறீங்க? அவேர்னஸ் தான் சொன்னேன் நான். வாக்களிக்க உரிமை உள்ள அத்தனை பேரும் இந்த தரம் எனக்கு, நான் நம்புகிறேன் 95% ஓட்டாகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் இந்த ஓட்டு போடணும், இந்த அரசியல், அதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ்லாம் இல்லாத இளைஞர்கள் இந்த 2-3 வருஷமாக வந்து அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுவே பெரிய விஷயம்.